இருந்துச்சு, அவங்க முன்னாடி இருக்காங்களாம். இதான் அந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள ஒரு கிணறு. பாருங்க உறவுகளே. இப்ப அந்த கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் உறவுகளே, பாருங்க. அதான் உறவுகளே, இப்ப வந்து கோயிலுக்குள்ள போவோம். பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல், அதாவது அந்த அறையில தான் இருக்கும். இங்க பாருங்க உறவுகளை, நீராட செல்லுதல், நீராடிய பின் ஆடை மாற்றுதல், கூந்தல் உலர்த்துதல். இந்த படம் வந்து இந்த பக்கத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடை அணிந்த பின் முக அலங்கார திலகமிடுதல், மாலை அணிதல். இந்த 6 சிலைகள் வந்து இதுல இருக்கு. இதுலயும் பாருங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சேதமடைந்து இருக்கு அந்த ரூப்ல எல்லாம் உறவுகளை. அதே போல இப்படியே வந்தோம்னா இது பின்புறம் பாருங்க, கரையுடைய இதை பாருங்க அழகு. இதான் வந்து பேக் சைடு. பாருங்க உறவுகளை எப்படி இருக்குன்னு. முன்னாடி இருந்துச்சுல கிணறு, அதே போல பின்னாடியும் கிணறு பாருங்க. அந்த கிணறுல பாருங்க எவ்வளவு ஒரு அசுத்தமா குப்பை குளமா வந்து இருக்கு. சரியான பராமரிப்புகள் இல்லை. அதோட அங்க வேலைப்பளு நடக்கிற காரணத்துல வந்து இது இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வேலைகள் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பொதுமக்கள் பார்வைக்கு நல்லா ஒரு நீட்னஸா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படிதான் வைக்கணும். பாருங்க உறவுகளே, தான் பூம்புகார் கடற்கரை. அதாவது அந்த தூரத்துல இருக்கு போட் எல்லாம். அதை கண்டிப்பா ஒரு நாள் முழு வீடியோவாக போடுவோம். இங்க பாருங்க அலைகள் எல்லாம் எப்படி அடிக்குதுன்னு. நீங்க சிரேஷ்டா நாச்சியார பாருங்க எப்படின்னு. எல்லாம் பூம்புகார் பார்க்க வரணுன்றத சிரேஷ்டா நாச்சியார், ஸ்வஸ்திகா நாச்சியார் எல்லாம் அலைகளை பாருங்க உறவுகளை. நம்ம சொன்னோம்ல உறவுகளே, அதாவது அங்கேயே வந்து அறிவிப்பு பலகை கொடுத்திருந்தாங்க. அதாவது வேலை பணி நடைபெறுவதால் உள்ளே செல்ல வேண்டாம் ஒன்றெல்லாம். இந்த பாருங்க எல்லா பகுதியும் வேலை நடக்குது. கடற்கரை ஊட்டியுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பூங்கா, அது போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நினைவு சிற்பங்கள் இதெல்லாம் வந்து அமைக்கிறதுக்காக வேலை நடக்குது. அதை தான் அந்த வீடியோல காட்டணும். ஏன்னா ஃபுல்லா காட்டிடணும் என்ன பூம்புகார்ல நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க உறவுகளை. அதான் ஃபுல்லா எல்லாமே வேலை பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லா டோட்டல் அங்கே ஆரம்பிச்சு முகப்புல இருந்து எண்டு வரையுமே வேலை நடக்குது. அதனாலதான் நாங்களே மாற்றுப்பாதையில வந்தோம். இந்த நெடுங்கல் மன்றம் நீங்க பாருங்க உறவுகளே. தற்போது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நெடுங்கல் மன்றம் அங்கதான் இப்ப போய்கிட்டு இருக்கோம் உறவுகளை. அந்த தெரியுது பாத்தீங்களா, அதான் நெடுங்கல் மன்றம். இங்க பாருங்க உறவுகளே, இந்த லேபர்ஸ் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதான் வேலை நடைபெறுவதால் தான் பொதுமக்கள் பார்வையாளர்களுடைய வருகையும் சற்று குறைவாகவே இருக்கு போல. ஃபுல்லா வேலை பணி நடைபெற, அதாவது இப்ப எல்லா சுற்றுலா தலங்களும் வந்து மேம்படுத்துறாங்க. அந்த வகையில வந்து பூம்புகார் சுற்றுலா தலத்தையும் வந்து மேம்படுத்துறாங்க. அந்த பாருங்க லைட் ஹவுஸ், பூம்புகார் லைட் ஹவுஸ். நெடுங்கல் மன்றத்தை போய் காட்டிடுவோன்ட்டு இப்ப போய்கிட்டு இருக்கோம் உறவுகளை. இதான் உறவுகளை நெடுங்கல் மன்றம். பாருங்க உறவுகளை, கீழே சிலையும் வந்து ஒவ்வொரு வடிவில் இருக்கு. உறவுகளுக்கு காட்டிடுவோன்ட்டு இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்க உறவுகளை, ஒவ்வொரு நெடுங்கல் மன்றம் அதுல பாருங்க ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து இருக்கு. அப்படியே சுத்தி காட்டிடுவோம் உறவுகளுக்கு. இது பூம்புகார் கடற்கரை. யாரும் வந்து இதெல்லாம் பார்த்த அனுபவம் இருந்தா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று ஒவ்வொரு ஊரில் உள்ள சிறப்புகள் அனைத்தும் ஸ்வஸ்திகா நாச்சியார் முகநூல் பக்கம், யூடியூப், ஷேர்சாட் அனைத்து பக்கத்துல வந்து இது போன்ற இனிமேல் வந்து இடம்பெயரும். தினம் ஒரு ஆலயம், ஒரு ஊரில் உள்ள சிறப்புகள் அனைத்தும் இடம்பெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் உறவுகளை. பாருங்க ஒவ்வொரு வடிவுல இருக்கு. ஒவ்வொரு
ஒவ்வொரு வடிவிலும் ஒரு சிலை இருக்கின்றது. பாருங்க உறவுகளே, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பூம்புகார் கடற்கரை. அதாவது இந்த கடற்கரையில வந்து இந்த சுனாமி பேரலை வந்து பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து பழி வாங்கியது அந்த சுனாமி பேரலை. அதுக்கு பிறகு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த கல்லெல்லாம் கொட்டி, அதாவது கடல் அரிப்புகள் இருக்கு பாத்தீங்களா கரையில, அந்த கடல் அரிப்பு அதோட வந்து மேல வராம இருக்கிறதுக்காக கொட்டப்பட்டதுதான் அந்த கற்கள் எல்லாம். அதாவது எப்பன்னு கேட்டீங்கன்னா, சுனாமி வந்த பேரலையில் வந்து ஒரு ஒரு வருடங்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து எல்லா கடற்கரையிலையும் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க உறவுகளை, அதாவது கடல் அரிப்புகளை தடுப்பதற்காக அடுத்த கடல் அறை இதை தாண்டி வராத அளவுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லு கொட்டப்பட்டு இருக்கிறது உறவுகளை. இவ்வளவுதான் உறவுகளை, பூம்புகார் கடற்கரை. மீண்டும் அடுத்த ஒரு ஊரில் ஒரு சிறப்போடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பூம்புகார் கடற்கரையில் நாங்கள் இதுவரையிலும் எடுத்த வீடியோ, அதன் பற்றிய கருத்துக்கள், நீங்கள் வருகை தந்து இங்க இருந்து உங்கள் அனுபவங்கள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை. இது போன்ற ஒவ்வொரு ஊரிலும் உள்ள சிறப்பு அம்சங்கள் அனைத்தும் வந்து நம்ம வெளியிடுவோம். ஆலயங்கள், அதே போல மன்னர்களுடைய வரலாறு, கடற்கரைகள், அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மிகவும் வந்து இங்க வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பா வந்துட்டோம். வேலைப்பணி மீண்டும் ஒரு முறை வந்து உறவுகள் அனைவருக்கும் வந்து ஃபுல்லா வந்து வீடியோவா கொடுப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளை.